43வது தசகம். ஒருக்கா யசோதை பகவானை மடியில வச்சுண்டு உட்காந்துட்டு இருக்கிறத ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருந்தது. பகவானுக்கு தூக்கிறதுக்கே முடியாத அளவுக்கு சக்தி பகவானுக்கு கூடித்து. என்னவாக்கும் இப்படி பகவானோடு அந்த பாரம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம், இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுண்டா யசோதை. എന്നിട്ട് வீட்டில் இருக்கிற வேலைகளில முழுகி போனா. ഹേ മരുത്പുരനാഥ ഗുരുവായൂരുപുരേശാ, ഗുരുവായൂരപ്പ, ഏകദാ വൺസ് അപ്പോൺ എ ടൈം മാതാ ഭഗവാനോട് വളർത്തമ്മയായിരിக்கிற യശോദാദേവി ഗാഢ അതിരൂഢ പരിമാണം ഓവറായിട്ട് ഭാരം കൂടി കൂടി വന്ന ഭഗവാനെ ഓടും അപാരന്തി എടുത്ത് മടിയിലെയോ ഇടുപ്പിലെയോ വെച്ചുக்க സാധിക്കാത്ത അവസ്ഥയിல இருக்கிற பகவானை ശയനേ நிதாய மெத்தையில படுக்க போட்டுட்டு, நிதாய அப்படின்னா வச்சுட்டு அப்படின்னா அர்த்தம் இருந்தா கூட ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால படுக்க போட்டதாயிட்டு நம்ம இங்க அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். மெத்தையில படுக்க போட்டுட்டு அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி സംസ്കൃത വാക്കുകൾക്ക് അർത്ഥം ഉപയോഗിക്കണം. ഭഗവാനോട് ഭാരം കൂടി കൂടി വന്നോടെ കിം இதம்பத இது அத்தியதிகமான பாரத்தால இந்த பாரம் திடீர்னு எங்கேந்தாக்கும் இப்படி வந்தது? நிவிஷ்ட சங்கா ஆச்சரியத்தோடு கூடி சிந்தனை பண்ணி தியாயந்தி. பகவான் ஆதிநாராயணனை நன்னா தியானிச்சா, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரப்படாதே பகவானே அப்படின்னு தியானிச்சுண்டு கிரகேஷு கோபகிரகத்துல எல்லா இடத்துலையும் நடந்து வீட்டு வேலைகளில எல்லாம் அஜேஷ்டதா ரொம்ப பிஸி ஆயிட்டு முழுகினா யசோதை. 2வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போது தூரத்துல கேட்கப்பட்ட பயங்கரமான சத்தத்தோடு கூடிட்டு பெரிய ஒரு கொடுங்காற்று, வானம் இருண்டு போற அளவுக்கு அட்மாஸ்பியரோடு கூடிட்டு வந்தது. திருநாவர்த்தன் அப்படிங்கிற மகாசுரன் பகவானோடு அந்த திருமேனிய தூக்கிண்டு பறந்து போனான். அழகாயிருக்கிற பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட மனசையும் திருடற பகவான அந்த அசுரன் திருடிண்டு போனான். தாவது அப்போது விதூரம் ரொம்ப தூரையாயிட்டு உபகர்ணிதா கேட்கப்பட்ட கோரகோஷா அத்யுக்ரமான சத்தவும் வியாஜிரும்பி பாம்சு படலி மேல உயர்ந்து பொங்கின பொடிபடலங்கள் அத்தியதிகமான டஸ்டுகளோடு கூட்டம் அப்படிங்கிறது பரிபூரித ஆசகா முழுவனும் வானம் முழுவன் நிறைஞ்சு நின்னுது. வாத்தியாவபுகு புயல் காற்றோடு ரூபத்துல சுழலிக்காற்றோடு ரூபத்துல திருநாவர்த்த ஆக்கியகா திருநாவர்த்தன் அப்படின்னு பேர் இருக்கிற தைத்தியவரஹா கிலா அசுர சிரஷ்டனாகட்டும் ஜனமானசா ஜனங்களோடு மனச பக்தர்களோடு மனச ஹாரினம் திருடர துவாம் பகவான ஜஹாரா திருடிண்டு போகவும் செஞ்சாரே. கிருஷ்ணா ஆச்சரியம் தானே இது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட இப்படியெல்லாம் சம்பவிக்குமா கிருஷ்ணா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லின்னு இருக்கார். 3வது ஸ்லோகம் ரொம்ப சக்தியான பொடி கூட்டம் டஸ்டுகளோட கூட்டம் வந்து மூடினதால இருட்டாயிடுத்து. எல்லா இடத்துலையும் கண்ணு காணறதுக்கே சாதிக்கலை. கோபாலர்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம சிரமப்பட்டா. குழந்தைக்கு என்ன சம்பவிச்சது அப்படின்னு பயத்தோடு கூடிட்டு யசோதை ஓடி வந்து பார்த்தோன்னே குழந்தைய காணலை. എന്നിട്ട് சத்தமா அழுதா. உத்தாமம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு கூடி கூடி வந்த பாம்சு மண் பொடிகளால இருக்கிற திமிரம் இருட்டால கண்ணுக்கு திமிரம் பாதிக்கிறது அப்படின்னா கண்ணு காணாத விதத்துல கண்ணு சின்ன சின்ன லேயரால மறைக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். பாலாட மாதிரி இருக்கிற லேயரால கண்ணு மூடப்படுறதாக்கும் இந்த திமிரம். இங்க மண்ணு அப்படிங்கிற அந்த பொடியால கண்ணு மூடப்பட்டது.
ഇരുട്ടായെടുത്ത് ആഹത ദൃഷ്ടിപാതേ കണ്ണു കാണാത്ത അവസ്ഥ വന്നു ചേർന്നോണ് പശുപാല ലോകെ ഗോകുലവാസികൾ കിം അഭിദ്രഷ്ടും അകുശലേ ഒന്നുമേ കാണർത്തുക്ക് സാധിക്കാക്കി വന്നോണ് ഹാ അച്ചച്ചോ ബാലകസ്യക്കും കുഴന്തയ്ക്ക് ഏതാത് സംഭവിച്ചതാ ഇത് ഇപ്പടീന്ന് ചൊല്ലിണ്ട് തൊത് ഭഗവാനോട് ഉപാന്തം പക്കത്തില് ആപ്ത മാതാ ഓടി വന്ന അമ്മയാണ് യശോദയെ ഭവന്തം ഭഗവാന് അവിലോക്യ കാണാതക്ക് വൃഷം ചത്തത്തില് രുരോധ കണാനി എങ്കിയാക്കും പോനായി കുഴന്തയെ അപ്പടീന്ന് ചത്തമ അലറി വിളിച്ചഴുത. 4வது ஸ்லோகம். அப்போது அந்த அசுரன் சரீரம் தளர்ந்து பகவானை தூக்கிக்க முடியாதக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு உடனடியா அந்த காற்றாயிருக்கிற திருநாவர்த்தன் அப்படிங்கிற அசுரனோடு எல்லா சக்தியும் இல்லாம போயிடுத்து சாந்தமான அந்த அம்பாடியில பகவானோடு அந்த அழுகை குரல் மட்டும் சத்தமா கேட்டது. தாவது அப்படி யசோதாமை சத்தமா அழுதோன ச தானவரஹா அபீஜா அந்த பெரிய அசுரனாகட்டும் பாவக்க பார பரிதாரண லூன வேகா பகவானோட பாரம் ரொம்ப உள்ளதால அசுரனுக்கு ஓடுறதுக்கு சக்தி இல்லாதக்கு ஓடுற ஸ்பீடு கம்மியாகி வந்துட்டு தீனமூர்த்திகி ரொம்ப ஜாஸ்தியா டயர்டான சரீரத்தோடு கூடின அசுரன் சங்கோஜம் ஆபா ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு குழஞ்சு விழறதுக்கு ஆயிட்டேன். ததனு அதுக்கப்புறம் க்ஷதபாம்சு கோஷே வானத்துல மண்பொடியும் காற்றோடு ஹூங்கார சத்தமும் இல்லாம ஆனோன கோஷே அந்த கோகுலத்துல எல்லாரும் ரொம்ப சத்தமா இருக்கிற அந்த யசோதாமையோடு அழுகைய கேட்டா. பவத் ஜனனி நிநாதஹா பகவானோடு அம்மையோடு அந்த சத்தமாயிருக்கிற சத்தம் வியதாயதா அங்க எல்லா இடத்திலையும் கேட்கறதுக்கு சாதிச்சது. யசோதாமையோடு சத்தமாயிருக்கிற அழுகை குரல் மட்டும் அந்த அம்பாடி முழுவன் கேட்டது. 5வது ஸ்லோகம். யசோதையோடு அழுகை சத்தம் கேட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்த நந்தகோபர் அதே மாதிரி கோபர்கள் எல்லாரும் குழந்தைய காணறதுக்கில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அழர்த்த அந்த துஷ்ட ராட்சசன் பகவானோட கழுத்தில் இருக்கிற அந்த பிடிய விட்டான். എന്നിട്ട് ഭഗവാനെ കീഴെ തള്ളി പോടുறதுக்கு பார்த்தான். ஆனா பகவான் அசுரனை விடலை. அதனால வானத்திலேந்து அசுரன் தொப்பக்கடின்னு கீழே விழுந்தான். எல்லாருக்கும் சம்சார சாகரத்திலேந்து மோசனம் கொடுக்கிற பகவான் ஆதி நாராயணனே ஆன அந்த பகவானோடு பூர்ண அவதாரமாய் இருக்கிற பகவானை விட்டுடலாம் பாரம் தாங்க முடியலை அப்படின்னு நினைச்ச அந்த திருநாவர்த்தன் அப்படிங்கிற அசுரன் முயற்சி பண்ணினான் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட ஒரு தமாஷு மாதிரி சொல்லிட்டு இருக்கார். ரோத உபகர்ணனவசாது யசோதையோடு சத்தத்துல அழுகை குரலில அந்த அழுகை குரல் கேட்டுட்டு கேஹம் உபகம்யா யசோதையோடு கிரகத்துக்கு ஓடி வந்த நந்தமுக கோபகுலேஷு கிரந்தசு நந்தகோபர் தொடங்கின கோகுலத்தில் இருக்கிற எல்லாரும் யசோதாமையோடு கூட்டிட்டு சத்தமா அழுதா. அந்த டைம்ல தீனஹா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போன தானவஹாத்து அசுரனாகட்டும் திருநாவர்த்தன் அப்படிங்கிற அசுரனாகட்டும் அகில முக்திகரம் உலகத்துல எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிற துவாம் பகவானே கிருஷ்ணா உங்களை முமுட்சுகு மோஜிப்பிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு உங்களை விடுறதுக்கு ஆசைப்பட்டுட்டு உங்களோட கழுத்துல பிடிச்சுட்டாக்குமே இருக்கேன். அந்த உங்களை கீழே விடுறதுக்கு ஆசைப்பட்டு தொய் அந்த அசுரன் ஆசைப்பட்டான். ஆனா தொய் நீங்கள் அப்புறம் முஞ்சதி அசுரனை விடாதக்கு பிடிச்சிட்டார். வியர் பிரதேசாது அந்த வான பிரதேசத்திலேந்து பூமிக்கு மேலேந்து
பபாத கீழே விழுந்தான் அசுரன். பூதனா மோட்சத்துல இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். பகவானுக்கு விஷம் தடவின ஸ்தன்யம் கொடுத்த பூதனையோடு ஜீவனை கூடியும் பகவான் വലിച്ചു കുടിച്ചോണേ. വലി താങ്ക മുടിയാതൊക്കെ പൂതനെ ഭഗവാനെ വിടറത്തുക്ക് ശ്രമിച്ചിട്ടും ഭഗവാൻ പൂതനയോട് ഉയിര് പോറ വരയ്ക്കും പൂതനയെ വിടലേ. ഇങ്ങയും തൃണാവർത്തൻ ഭഗവാനോട് ഭാരം താങ്ക മുടിയാതൊക്കെ ഭഗവാനെ കീഴെ വിടറത്തുക്ക് ശ്രമിച്ചിട്ടും ഭഗവാൻ അസുരനെ വിടാതൊക്കെ പിടിച്ചോണേ. அசுரன் பகவானோடு கூடிட்டு பூமியில தொப்பக்கடீன்னு வந்து விழுந்தான். அதுக்கப்புறம் அழுது அழுது ரொம்ப டயர்டா இருக்கிற கோபர்கள் பெரிய ஒரு பாறை மேல பெரிய ஒரு அசுரன் வந்து மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கிறதும் அந்த அசுரனோட நெஞ்சில பகவான் எந்த ஒரு கேடுமில்லாதக்கி படுத்துட்டு இருக்கிறதையும் பார்த்தா. ததனு ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ரோதா குலாது கோபகணாகா பெரிய சத்தத்துல அழுதுன்னு இருக்கிற கோபர்களும் கோபிகைகளும் கோப குழந்தைகளும் எல்லாரும் பசிஷு வெளியில இருக்கிற பாஷான பிருஷ்டபுவி பெரிய ஒரு பாறாங்கலோடு மேல அதிஸ்தவிஷ்டம் தேகம் பெரிய ஒரு சரீரம் நிபதந்தா வந்து விழுந்தத அமுஷ்யா பட்சசி அந்த பெரிய சரீரத்தோடு நெஞ்சில அக்ஷீணம் ஏவா எந்த ஒரு கோட்டமும் இல்லாத பகவான அலம் ஹசந்தம் நன்னா அத்தனை பேருக்கும் குஷி கொடுத்துண்டு நன்னா சிரிச்சுட்டு இருக்கிற பவந்தம் ச பகவானேயும் பிரைட்சந்தா பார்த்தா. ஹந்த என்னொரு ஆச்சரியமாக்கும் இது பகவானே அப்படின்னு பட்டதிரி இங்க ஆச்சரியப்படுறார். இந்த நானும் பகவானுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு ஆச்சரியத்தோட நினைக்கிறேன். கோகுலத்துல எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆக்குமே பகவானே பகவானோட திருவிளையாடல் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். 7வது ஸ்லோகம். பாறாங்கல்லுக்கு மேல அதிசக்தியா வந்து விழுந்த பாரம் கூடின அந்த சரீரம் அசுரனோட சரீரம் சதஞ்சு அரைஞ்சு ஜீவன் வேறுபட்டு போன அந்த துஷ்ட அசுரனோட நெஞ்சு மேல ஏறி உக்காந்துட்டு புன்னகையோடு கூடிட்டு தாமரை மாதிரி சாஃப்டான தன்னோட கைகளை தூக்கி அடிக்கிற பகவான கோபர்கள் பர்வதத்துக்கு மேலேந்து ஒரு சின்ன ப்ளூ கலர் இந்திரநீலத்தை தூக்கி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டா. கிராவ பிரபாத பாறக்கல்லுல விழுந்ததால பாறாங்கல்லுக்கு மேல விழுந்ததால பரிபிஷ்டா தகர்ந்து போன கரிஷ்ட தேகா பிரஷ்டாசு பெரிய சரீரம் அப்படிங்கிறது அசு ஜீவன் அசுச்சனா ஜீவன் பிரஷ்ட அசு அப்படின்னா ஜீவன் விட்டு போயிட்டு இருக்கிற ஜீவனில்லாத அந்த சரீரம் துஷ்ட தனுஜ உபரி துஷ்டனான அந்த அசுரனை பகவானை கொல்லணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு கூடி வந்த அந்த அசுரனோடு மேல அம்புஜ கரேனா தாமரைப்பூவா இருக்கிற கைகளால ஆக்ஞானம் அடிச்சுண்டும் திருஷ்டஹாசம் நன்னா சிரிச்சுண்டும் விளையாடுற பவந்தம் பகவானே கிருஷ்ணா உங்களை கோபாகா கோபர்கள் ஏத்தியா பகவானை எடுத்து வந்துட்டு கிரிவராது நீலரத்னம் இவா பெரிய பர்வதம் அந்த பெரிய பர்வதத்துல இந்திரநீல கல்லு ஒட்டி பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படி ஒரு எக்ஸாம்பிளை இங்க பட்டதிரி இங்க ஹாஸ்யமா சொல்றார் தமாஷையாயிட்டு. ததுஹு அப்படி அந்த பகவான் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தை கோபர்கள் எடுத்தா ரொம்ப ரொம்ப அமூல்யமான ரத்னத்தை தூக்கி எடுக்கிற மாதிரி எடுத்தா. மகாபாகவதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பர்வதமாயிட்டு சங்கல்பிச்சானா அந்த பர்வதத்தோடு ரத்ன சுருக்கமாக்கும் நாராயணியம். அதே மாதிரி திருநாவர்த்தன் அப்படிங்கிற பெரிய அசுரனோடு சரீரத்துக்கு மேல இந்திரநீல கல்லு மாதிரி இருந்த பகவான கோபர்கள் ஓடி போய் எடுத்தா. 8வது ஸ்லோகம். ரொம்ப குஷியா இருக்கிற
நந்தகோபர் தொடங்கின கோபர்களால ரொம்ப ரொம்ப ஸ்னேக பிரகடனங்கள் பகவான் அனுபவிச்சார். பகவானோட கை கால் இப்படின்னு ஒவ்வொருத்தர் தொட்டு தொட்டு பார்த்தா, ஒவ்வொருத்தர் முத்தமிட்டுண்டா பகவானை சிலவா எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டா, பகவானை எடுக்கிறதுக்கு ஆசைப்படுற கோபஸ்திரிகளோட கையில சாடி விழுந்தார் பகவான். அவளை குஷிப்படுத்துற அந்த பகவானை நான் ஸ்துதிக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி சொல்றார். ஏகம் ஒவ்வொருத்தராயிட்டு ஆசு இம்மீடியட் ஆயிட்டு പരിഗ്രഹ്യ കുഴന്തയെ എടുത്തിട്ട് നികാമ നന്ന നന്ദൻ ഗുഷിയാണ് നന്ദ ആദി ഗോപഹ നന്ദഗോപർ തുടങ്ങിയ ഗോപറുകളാലെ പരിരബ്ധ സൂഴ്ന്നു നിന്നുണ്ട് ഭഗവാനെ കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് അത്തനെ പേരും വിജുംപിത അങ്ക ഭഗവാനെ മുത്തമിട്ട ശരീരത്തോടു കൂടിന ഭഗവാൻ അവളെല്ലാം கூட்டம் கூட்டமா ஓடி வந்து பகவானை முத்தமிட்டா. அப்படி இருக்கிற பகவான் அதாவது காமா பகவானை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பரிசங்கித நான் எடுக்கிறேன் குழந்தை, நான் எடுக்கிறேன் குழந்தை அப்படின்னு குழந்தைய எடுக்கிறதுக்கு வந்தா, நான் எடுத்தானா குழந்தை என்னோட கையில வருமா, சாடி வருமா இப்படின்னு எல்லாம் டவுட்டாயிட்டு கோபனாரி டவுட்டாயிருக்கிற அந்த கோப ஸ்திரீகளோடு ஹஸ்த அம்புஜா கைகளாயிருக்கிற தாமரை பூக்களில் தாமரைப்பூ மாதிரி இருக்கிற கோபிகளோடு கைக்கு பிரபதிதம் சாடி சாடி வர பகவான் வண்டு மாதிரி தாமரைப்பூக்களில் எப்படி ஆக்குமோ தேன் குடிக்கிறதுக்கு வண்டுகள் ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூக்கு இப்படி தாண்டி தாண்டி போறது, சாடி சாடி போறது, அதே மாதிரி கோபிகளோட கைய தாமரை பூவாயிட்டு சங்கல்பிச்சானா. நிறைய நிறைய கோபிகள் அங்க இருக்காளே, எல்லாரோட கையிலையும் பகவான் ஒரு வண்டு மாதிரி பறந்து பறந்து சாடி சாடி போனார். பிரபதிதம் சாடி சாடி வர பகவான் அப்படி எல்லாம் இருக்கிற பவந்தம் பகவானே குருவாயிரப்பா பகவானை நான் பிரணுமகா நமஸ்காரம் பண்றேன். 9வது ஸ்லோகம். அங்க இருக்கிறவா எல்லாம் பகவானை பிரார்த்திச்சா, ஆதிநாராயணனை பிரார்த்திச்சா. அங்க இருக்கிற குழந்தை பகவான் ஆக்கும்னு அவளுக்கு தெரியாததுனால பகவான் நாராயணனை பிரார்த்திச்சா. நாங்கள் என்னவாக்கம் செய்யறது, எத்தனை அசுரர்களாக்கும் இந்த குழந்தைய துரோகிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி சங்கடங்கள் வந்து கூடினானா பக்தர்களோட துக்கத்தை இல்லாம பண்ற மகாவிஷ்ணு பகவானே எங்களோட புத்திரனை ரட்சிக்கட்டுமே அப்படின்னு மாதாபிதாக்கள், அதே மாதிரி அங்க இருக்கிற கோபர்கள் எல்லாரும் பகவானோட ரட்சைக்கு வேண்டிட்டு பகவானையே பிரார்த்திச்சா. அதாக்கும் இந்த ஸ்லோகம். விபோ பகவானே त्वदवनाय त्वमेव सम्प्रार्थितः பகவானே உங்களை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்டயே அவ அத்தனை பேரும் நன்னா பிரார்த்திச்சா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். கிம்னு கிருணுமஹா நாங்கள் என்னவாக்கம் செய்யறது, பிரணதார்த்திஹாரி கோவிந்தா ஏவா பக்தர்களோடு சங்கடத்தை தீர்க்கிற பகவான் கோவிந்தனே நக சுதம் பூயஹா அபி எங்களோட குழந்தைய காப்பாத்தணுமே, பரிபாலயதாத் இத்தியாதி இப்படின்னெல்லாம் சொல்லிண்டு மாதஹா பித்ரு பிரமுகைஹி ததானி நந்தகோபர் யசோதாமை அங்க இருக்கிற கோபர்கள் அத்தனை பேரும் உன்னிக்கண்ணனாயிருக்கிற பகவானாயிருக்கிற பகவானை காப்பாத்துறதுக்கு பகவான் கிட்டயே அந்த ஆதிநாராயணன் கிட்டயே பிரார்த்திச்சாலே. பூதனை சகலாசுரன் இப்படி இருக்கிற நிறைய நிறைய ராட்சசர்கள் குழந்தைய துரோகிக்கிறதுக்கு வந்தா அவாகிட்டேந்தெல்லாம் காப்பாத்தினது ஆதிநாராயணன் ஆக்குமே. ஆதிநாராயணன் அல்லாதக்கு வேற யாரும் இல்லை. அதே மாதிரி இனிமேலும் எந்த ஒரு ஆபத்தும் குழந்தைக்கு வரப்படாதே, பகவான் காப்பாத்தணுமே அப்படின்னு
அவா எல்லாம் பகவான் கிட்டேயே பகவானை காப்பாத்துறதுக்கு பிரார்த்திச்சா அப்படின்னு பட்டதிரி சொல்றார். 10வது ஸ்லோகம். ஹே குருவாயூரபுரேஷா, வாதஸ்வரூபனாயிருக்கிற அசுரனை நிகிரகிச்ச குருவாயூர் கோவிலோடு அதிபதியாயிருக்கிற பகவான் என்னோடு வாத சம்பந்தமாயிருக்கிற இந்த நோய்களை எதனாலே ஆக்கும்? இல்லாம பண்றதில்லை. என்னோட பிராராப்த கர்ம தோஷத்தாலே ஆக்கும். அப்படின்னாக்கா நான் இனி என்னவாக்கும் செய்யறது பகவானே? பிராராப்தம் முழுவன் தீரத்த என்னோட மனசளவிலையும் சரீரத்தளவிலையும் இருக்கிற என்னோட சகல ரோகங்களிலேருந்தும், அதானது என்னோட சரீரத்திலே இருக்கிற வாதம் தொடங்கின ரோகங்களையும் மனசுல இருக்கிற ராகாதி தோஷங்களையும் இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு நான் மறுபடியும் மறுபடியும் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். ஐ அனில ஆலயேஷா, பகவானே குருவாயூரப்பா, ஏவம் இப்படியாக வாத ஆத்மக தனுஜம் காற்றோடு ரூபத்தில் வர அசுரன துவம் நீங்கள் பிரதூன்வன் நிகிரகிச்சுட்டு வாத உத்பவான் காற்றிலேந்து உண்டான பித்தம் கபம் வாதம் இதெல்லாம் ஈக்குவலா இருந்தானா நோய் அப்படிங்கிறது வராது, பூர்ண ஆரோக்கியமாக்கம் இருக்கும். வாதம் ஜாஸ்தி ஆனானாக்கா சரீரத்துல வாத நோய் வரும். வாதம் கூடுதலாயிட்டு என்னோட சரீரத்துல இருக்கிறதுனால எனக்கு வாத நோய் வந்துடுத்து. வாதம் கோபிச்சு வாத நோயாளியாயி தீர்ந்த மாமா என்னோடு நோய்களை கிமு நோ துனோஷி எதனாலியாக்கும் பகவானே இதுவரைக்கும் மாற்றி தராத்தது கிருஷ்ணா. வலி தாங்க முடியலையே கிருஷ்ணா. எത്ര மருந்துகளாக்கும் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டாச்சு, இனியும் என்னோட நோய் குணமாகலையே கிருஷ்ணா. கிம் வா கரோமி, நான் இனி என்னவாக்கம் செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணா நீங்களே சொல்லுங்க. என்னோட வாத ரோகம் குணமாகறதுக்கு வேண்டிட்டு புனகா அபி மறுபடியும் நான் நிசேஷ ரோக சமனம் எல்லா ரோகங்களும் இல்லாதக்கே பூர்ண ஆரோக்கியத்தோடு கூடி இருக்கிறதுக்கு இனி நான் என்னவாக்கம் கிருஷ்ணா செய்யணும் அப்படிங்கிறத பகவானே சொல்லணுமே. என்ன பழைய மாதிரி வாதரோகம் வர்றதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேனோ அந்த அவஸ்தையில பூர்ண ஆரோக்கியவானாக்கி மாற்றி தரணுமே கிருஷ்ணா அப்படின்னு துவாம் பகவானே உங்ககிட்ட முஹு அர்த்தையே மறுபடியும் மறுபடியும் நான் பிரார்த்திக்கிறேன் கிருஷ்ணா. மருந்துகளொன்னும் என்னால சாப்பிட்டுட்டு இந்த நோய்கள் எல்லாம் என்னை விட்டு போக மாட்டேங்கிறது. மருந்துகளொன்னும் என்னோட சரீரத்துல பலிக்கிறது இல்லை. பகவானை பிரார்த்திக்கிறதல்லாக்கே எனக்கு வேற ஆசிரியமே இல்லை. என்னை காப்பாற்றணுமே கிருஷ்ணா. என்னோட சரீரத்துல கடந்து கூடி இருக்கிற வாதரோகமாயிருக்கிற திருநாவர்த்தன் அப்படிங்கிற அசுரனை துரத்தி ஒடிக்கணுமே கிருஷ்ணா. அப்படி இல்லைன்னா அந்த வாதரோகம் அப்படிங்கிற அசுரனை அந்த திருநாவர்த்தனை கொல்லணுமே பகவானே. എന്നിട്ട് எனக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தരണமே கிருஷ்ணா. ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் தരണமே குருவாയൂരப்பா. ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் தரணமே குருவாയൂരப்பா. ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் தரணமே குருவாയൂരப்பா அப்படின்னு பட்டதிரி இந்த 43வது தசகம் வழியா பகவான் கிட்ட தன்னோட வாத நோய் குணமாக்கணுமே கிருஷ்ணா அப்படின்னு டைரக்ட் ஆயிட்டு பிரார்த்திக்கிறார்.